Hi, welcome to holisticinvestment.in. Tata AIA Fortune Guarantee Planல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லைஃப் லாங் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த பாலிசியால் கேரண்டி பண்ண முடியுமான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு உங்கள் லைஃப் கவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க உங்களோட ஆப்சன்ஸில். அண்ட் பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மெச்சூரிட்டியில் கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபீமேல் லைஃப்ஸ்க்கு எஸ்பெஷலி அவங்க ஹையர் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பாலிசியில் இன்னும் ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரைடர்ஸ் ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆன டைமில் அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுப்பாங்க. சம் அஷ்யூர்ட் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இந்த மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டுன்றது உங்களோட மெச்சூரிட்டி நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண டோட்டல் ப்ரீமியமாக மல்டிப்ளை பண்ணுற மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபேக்டருக்கு ஈக்குவலானது இருக்கிறது தான் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட். இந்த மெச்சூரிட்டி ஃபேக்டர் வந்து உங்களோட பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம், ஜெண்டர், ஆனுவல் இல்லை சிங்கிள் ப்ரீமியம் பேண்ட், நீங்கள் எந்த ஏஜில் என்ட்ரி ஆனீங்க இந்த பாலிசி, நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபேக்டரும் வேரி ஆகும். ஸோ இப்படி தான் அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. டெத் பெனிஃபிட் வந்து பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்போவே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 ஆப்ஷனில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அட் த டைம் ஆஃப் பாலிசி ஹோல்டர் டேட் ஆஃப் டெத் அப்போ எது வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இது உங்களோட பேசிக் சம் அஷ்யூர்டாக இருக்கான். இது வந்து இந்த பேசிக் சம் அஷ்யூர்டுன்றது உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பேஸ் பண்ணி வேரி ஆகும். அண்ட் உங்களோட இது வரைக்கும் நீங்கள் பே பண்ண டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பாலிசி ஹோல்டர் பே பண்ண டோட்டல் ப்ரீமியமோட 105% அண்ட் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட். ஸோ இந்த 3ல் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவோ அதுதான் டெத் பெனிஃபிட். இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பாலிசியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா, ஆப்ஷனல் ரைடர்ஸை ஆட் பண்ணி உங்கள் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இதில் இருக்குது. இன்னொன்று, உங்களோட பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடை உங்களோட நீட்ஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே கேரண்டீட் பெனிஃபிட்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எந்த விதமான லாயல்ட்டி போனஸ் கிடையாது. அண்ட் இது ஒரு லோ ரிட்டர்ன் ப்ராடக்ட். இதெல்லாமே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் தான். இந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் கேர்ஃபுல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இந்த பாலிசி எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம அனலைசிஸ் பார்ட்க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்னா, இதோட பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணி தான். அதனால தான் நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸும் எஸ்டிமேட் பண்ணலாம். அண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி இது பெட்டராக இருக்கான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 35 year old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சம் அஷ்யூர்ட் அவங்க 10 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் 5 years. ஸோ ஆனுவல் ப்ரீமியமாக அவங்க கட்ட போகிறது 1 lakh rupees. ஸோ இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அந்த பாலிசி டேர்ம் எண்டில் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9.82 lakhs. எல்லா ப்ரீமியம்ஸும் கட்டியிருந்தாங்க பாலிசி ஹோல்டர்னா 9.82 lakhs வரைக்கும் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த பாலிசியோட டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளான் மெச்சூரிட்டி கேல்குலேட்டர் படி நம்ம IRR கேல்குலேட் பண்ணி பார்த்தோம். இந்த கேஷ் ஃப்ளோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5.31% வருது. இந்த ரிட்டர்ன் ஒரு பேங்க் FDயை விட கம்மியான ஒரு ரிட்டர்ன். ஸோ ஒரு 15 yearsக்கு நம்ம பாலிசி டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது ஒரு ரிட்டர்ன்ஸ் அந்த டியூரேஷனுக்கு ஜஸ்டிஃபையே பண்ணாமல் வந்திருக்கு. ஸோ இந்த சம் அஷ்யூர்டும் கம்மியாக இருக்கிறதுனால இது நம்ம உங்கள் ஆப்சன்ஸில் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸையும் இதோட அடிக்குவேட்டாக கவர் பண்ணுமா அப்படின்றதும் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ என்னதான் பெனிஃபிட்ஸ் கேரண்டீடாக இருந்தாலுமே இந்த லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் சம் அஷ்யூர்ட் ரெண்டத்தோட காம்பினேஷனே இந்த பாலிசியை லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸாக தான் காட்டி கொடுக்குது. ஸோ இந்த பாலிசியில் ஒரு 1 lakh rupees ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதில் வர பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை இந்த பாலிசியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சினாரியோவில் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பாலிசி மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாக சேர்த்து
இன்வெஸ்ட் பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ப்ளிட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளானோட சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான், சிமிலர் மெட்ரிக்ஸ் தான். இதோட சம் அஷ்யூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years, ஆனுவல் ப்ரீமியம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அங்கே 1 lakh கட்டுறோம், இங்கே ஜஸ்ட் 7,900 rupees தான் கட்டுறோம். ஸோ பேலன்ஸ் 92,100 rupeஸை நம்ம வேறு எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். லைக் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்னால் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே ஒரு ஹை ஈல்டிங் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS மியூச்சுவல் ஃபண்டில் தான் இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ELSS மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் ஒரு லாங் டேர்ம் 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணாலே அதில் வந்து ஒரு 12% வர ஆனம் வரைக்குமே அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது அண்டர் செக்ஷன் 80C. ஸோ ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில் நம்ம ப்ரீமியம் பே பண்ணக்கப்புறம் இந்த பேலன்ஸை ELSS மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ப்ரீ டேக்ஸ் வேல்யூ தான் இந்த ELSS இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் பியூர் டேர்ம் காம்பினேஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 20.35 lakhs வருது. பட் போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ லைக் டேக்ஸ் கட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18.54 lakhs வருது. ஸோ இந்த போஸ்ட் டேக்ஸ் வந்திருக்க ரிட்டர்னில் நம்ம IRR கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 10.52% வருது. இது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி கூட இல்லை, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் ஆனாலுமே நம்ம வந்து அதை எப்படியாவது கம்பன்சேட் பண்ணிக்க முடியும். அது வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு இந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா இதில் கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளானில் கிடைச்ச வேல்யூட டபுள் த அமௌண்ட். ப்ளஸ் இதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ வேணால் ரிடீம் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் வந்து எக்ஸீட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளான் வந்து லைஃப் கவராக இருக்கட்டும், ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ரிடீம் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அந்தளவுக்கு அது நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஒரு இன்ஃபீரியர் சாய்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளானை அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளான் ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் லைஃப் கவரையும் சேவிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்க கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற பிளான்ஸோட கம்பேர் பண்ணால் இதில் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் கிடையாது. ப்ளஸ் IRRம் அனலைஸ் பண்ணதுலேருந்து ரிட்டர்ன்ஸும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். அண்ட் பொட்டன்ஷியலி உங்கள் கார்பஸில் ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கிற மாதிரி தான் இது வந்து டிசைன் ஆயிருக்கு. அதனால் ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களோட அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக இதில் கிடைக்கிற கார்பஸ் வச்சு பண்ணுறது கஷ்டம். ஸோ அடிஷ்னலி இதில் கிடைக்கிற லைஃப் கவரும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஆப்சன்ஸில் அடிக்குவேட்லி சப்போர்ட் பண்ணுறதும் டவுட்டான ஒரு விஷயந்தான். அதனால தான் டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் கவராக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இது வந்து சஃபிஷியண்ட்டாக நமக்கு சப்போர்ட் கொடுக்காததுனால, ப்ளஸ் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கிறதுனாலையும் இது ஒரு சூட்டபிள் சாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லைஃப் கவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்பார் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட சேவிங்ஸை இன்னும் ஒரு ரிவார்டிங்கான ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணாலே ப்ரீமியம்ஸை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஃபண்ட்ஸை வந்து இன்னும் நீங்கள் ஒரு வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்காக இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை கவரேஜே கம்மி ப்ரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு வெல்த்தும் நீங்கள் உங்களால் அக்யூமுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சாலிடான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்தாலே உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹாரிசான், உங்கள் லைஃபோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க.